ஆல்ரைட், நம்ம ஃப்ரீ கோர்சஸ் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இந்த ஒரு விஷயத்தை நான் திங்க் பண்ணி கூட பார்க்கல. சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஏஐ கிட்டே எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக் கொடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அது எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்குது, நம்மளுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். ChatGPTக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம கேட்குற கொஸ்டினை வந்து நம்ம ப்ராப்பராக கேட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். இங்கே நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் டீச் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து அது ஒரு கமெண்ட் மாதிரி தான் கொடுக்கும். நம்ம இப்போ கேட்டு பார்க்குறோம் பாருங்கள். டீச் மீ பைத்தன். ஓகே, ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக பைத்தான் பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேரியபிள் பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே வந்து லூப்ஸ் பற்றி ஒரு பேசிக்கான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அண்ட் தென் மாடியூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கீழே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்செப்ட் புரியாது. இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்தவொடனே ஓகே நம்ம செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பீங்க. பட் நம்ம கேட்குற கொஸ்டினை ப்ராப்பராக கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். நான் இதுக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் கேட்டிருக்கேன். நம்ம வந்துட்டு பைத்தான் முடிக்கிறதுக்கு, பைத்தானோட பேசிக்ஸ் முடிக்கிறதுக்கு. ஸோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதில் மினிமை கான்செப்ட்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும். ஸோ நம்ம டீட்டெயிலாக கேட்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டே 1 வந்து இன்ஸ்டால் பைத்தன் அண்ட் தென் லேர்ன் அபவுட் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், லேர்ன் அபவுட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அப்படிமா பிளான் கொடுத்துருக்கு. ஒரு 4 வீக்ஸ்க்கான பிளான் கொடுத்துருக்கு. பட் இந்த அளவுக்கு நீங்கள் 4 வீக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இருந்தாலுமே நீங்கள் கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் மாடிஃபை இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சு இதுக்கிட்ட நம்ம வந்து ப்ராப்பராக கொஸ்டின் கேட்கலாம். நான் இப்போ வந்து இனிஷியலாக ஹவு டு இன்ஸ்டால் பைத்தன் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் ஃபைனலாக வந்து இந்த எந்த மாதிரி கம்யூனிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். ஆல்ரைட், இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப்பில் நீங்கள் கேமிஃபைட் அந்த ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஒன்ஸ் உங்கள் ரேட்டிங் வந்து அதிகமாகிடுச்சு, உங்களோட ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சில ஜாப்ஸ் வந்து அன்லாக் பண்ணலாம். அந்த அன்லாக் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கில்லுக்கு ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி உங்கள் ரேட்டிங் அதிகமாக வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட் எண்ட் ஜாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் இதை ப்ராக்டிஸும் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இதில் மந்த்லி கண்டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மந்த்தோட லீடர்ஷிப் போர்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக் புக், ஐஃபோன், கிண்டில் இந்த மாதிரி கிஃப்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் டாப் 100 பீப்புளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் இப்போ நியூவாக 1 டே லீக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 11th March 2023 கண்டக்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடாக நீங்கள் மல்டிபிள் பிளேயர்ஸ் கூட நீங்கள் காம்படிட் பண்ணலாம். இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு பவர் அப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பவர் அப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கேமில் லாஸ் பண்ணாலுமே அதில் உங்கள் ரேட்டிங் வந்து நீங்கள் திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ் திஸ் அட்வான்டேஜ். ஸோ இனிஷியலாக நம்ம வந்துட்டு ஹவு டு இன்ஸ்டால் பைத்தன் இன் விண்டோஸ். இப்போ வந்து கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொசீஜர் மாதிரி SOP மாதிரி கொடுத்துருச்சு. இதை பார்த்து ஜஸ்ட் நம்ம அதை அப்படியே நம்ம சிஸ்டமில் பண்ணோம் அப்படின்னா நம்ம பைத்தான் இனிஷியலாக இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம டீச் பண்ண சொல்லுவோம். லைக் வந்து நம்ம வேரியபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டீச் மீ. ஓகே, கூல். அந்த வேரியபிள்னால் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு ஒரு நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், என்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கான்செப்டாக நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். லைக் வேரியபிளுக்கு அப்புறம் நீங்கள் டேட்டா டைப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நீங்கள் மூவ் பண்ணலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட், டூப்பிள்ஸ் அப்படிங்கிற பேசிக்கான கான்செப்ட்லாம் இதை கேட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் 4 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கோடிங் சேலஞ்சஸ் ஆன் வெப்சைட்ஸ் லைக் ஹேக்கர் ரேங்க், லீட் கோடு அப்படின்ட்டு. ஸோ அதுவே சொல்லுது எந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதிலே நீங்கள் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி அதிலே நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கண்டிப்பாக டவுட் வரும். நான் இப்போ வந்து பைத்தான் பேசிக்ஸ் முடிச்சிட்டேன், ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அது இதுக்கிட்டே கேட்போம். ப்ராக்டிஸ் கோடிங் சேலஞ்சஸ், யூ கேன் ஷார்ப்பன் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, பில்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, லேர்ன் பைத்தான் ஃப்ரேம்வொர்க். ஓகே, நீங்கள் வந்து கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த ஏஐ சொல்லுது. ஓகே, இதுக்கிட்டே ப்ராஜெக்ட் வந்து கேட்போம். பெஸ்ட்டு என்ட்ரி லெவல் ப்ராஜெக்ட். இது போயிட்டே இருக்குது. நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கேல்குலேட்டர் ப்ராஜெக்ட் ஏதாவது அதே பண்ண சொல்லுவோம். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வா, இதுவே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்து அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுது. ஃபைன், ஒரு கேல்குலேட்டர் பேசிக் கேல்குலேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பேஸ் பண்ணுற ஒரு கேல்குலேட்டரை க்ரியேட் பண்ணிடுச்சு.
ஓகே இஃப் சாய்ஸ் 1 பிரிண்ட் ஓகே நான் இந்த கோடையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன் இன்னும் தெளிவாக. செக்ஷன் கிரேட். அது க்ரியேட் பண்ண கோடை அதுவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், டெஃப்னா என்ன, நிறைய விஷயத்தை அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃப்ளோட்னா என்ன, ஃப்ளோட்டில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு. இட்ஸ் கிரேட். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இங்கேருந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு விஷயத்துக்காக பைத்தன் லேர்ன் பண்ண போகிறேன். லைக் வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக பைத்தன் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்னென்ன விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அண்ட் எப்படி நான் ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்போம். ஓகே, நீங்கள் வந்து பைத்தான் ஆன்சிபிள் ஆட்டோமேஷனுக்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறேன். ஆன்சிபிள் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேஷன் டூல். லைக் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க இல்லை வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் சர்வர்ஸ்க்கு இந்த ஆன்சிபிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரே ஸ்கிரிப்ட்லேயே பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து யாம் வந்து யூஸ் பண்ணலாம், யாம் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் கேட்ப என்னென்ன விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுவே வந்து நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கிட்டே வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு இப்போது பைத்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஆன்சிபிள் வந்து என்னென்ன விஷயத்தை லேர்ன் பண்ணி எங்கே நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறேன். இதுவே பேசிக்கான விஷயம். லைக் ஆன்சிபிள்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் சொல்லுது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுலேருந்து லேர்ன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம லேர்ன் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஒரு பக்கை, ஒரு இஷ்யூவை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கும். ஸோ அந்தமாதிரி ஒரு பக்குக்கான ஆன்சர் எதுக்கிட்டே கேட்க போகிறேன். சம்மோட் பக் வந்து நான் கூகுள்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அதை கேட்போம், எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிதான் பார்ப்போம். ஃபைன், அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்குது. கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா, லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும் நான் திங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி இதுக்கிட்ட நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் கற்றுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பைத்தனை விட்டு சி கேட்போம், டீச் மீ சி. அதையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃப்ரீ ரிசோர்ஸ் டு லேர்ன் React.js அப்படின்னு கேட்போம். ஃப்ரீ ரிசோர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. லைக் React.js tutorials for beginners by free code camp, React tutorial by Code Academy. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வெப்சைட்டில் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அது சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கிட்டே நீங்கள் அந்த கொஸ்டின்லாம் கேட்டிங்க அப்படின்னா அது ப்ராப்பரான ஆன்சர் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். இட்ஸ் ரியலி குட். நீங்கள் வந்து இங்கே இதுக்குள்ளே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஸ் வெல். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.